ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இலக்கணம் சார்ந்த பிழைகள் தொடர்பான ஒரு டாபிக் பார்க்கலாம். வலு, வளா, வலு அமைதி. இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலு அப்படிங்கிறது என்னன்னா பிழைகள், அதாவது தவறுகள் இருந்தா அது வலுன்னு சொல்றோம். வளா அப்படிங்கிறது என்னன்னா பிழைகள் இல்லாதிருப்பின், அதுதான் வளா. வலு அமைதி அப்படின்னா பிழைகள் இருந்தாலும் அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படாததுதான் வலு அமைதி. அப்ப டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, வளா அப்படிங்கிறது இலக்கண பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 வகைகள் இருக்கு. இடம், காலம், திணை, அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் வினா, விடை, அதுக்கப்புறம் மரபு வளா அப்படின்னு மொத்தம் 7 வகைகள் இருக்கு. வலு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண பிழையுடன் பேசுவதும் எழுதுவதும் வலு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் 7 வகைப்படும். அதாவது திணை வலு, பால், இட, காலவலு, அதுக்கப்புறம் வினாவலு, விடைவலு, மரபு வலு அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 வகைகளா பிரிக்கிறாங்க. வலு அமைதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண பிழையுடன் எழுதினாலும் ஆனால் ஆசிரியர்களால் இலக்கண பிழை அற்றது என எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் வலு அமைதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திணையில வரும், பால்ல வரும், காலத்துல வரும், இடத்துல வரும். என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது என்ன வலு அமைதி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.